இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்றான். அப்போ கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னு என்னது? அப்போ ஏஜென்ட்னா முகவர்கள்னு அர்த்தம். அதாவது முகவர்கள்னு என்னது? இந்த கெமிஸ்ட்ரியிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் ரியாக்ஷன் புரியக்கூடிய ஒரு பொருள், வேதிப்பொருள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ்னு சொன்னால், கார்சினோஜெனிக்னு சொன்னால் என்னது? புற்றுநோயை விளைவிக்கும். அதாவது கார்சினோஜெனிக்னா புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய, ஏஜென்ட்ஸ்னால் முகவர்கள், பொருட்கள்னு அர்த்தம், ரைட்டா? பொருட்கள்னால் சாப்பிட்ற பொருட்கள் இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வேதிவினை பொருட்கள்னு அர்த்தம், ரைட்டா? அதான் முகவர்கள்னு சொல்லுவாங்க. கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா புற்றுநோயை விளைவிக்கும் முகவர்கள்னால் அதில் உள்ள கெமிக்கல்ஸ், ரைட்டா? நெக்ஸ்ட்டு கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ் அப்படின்னா கேன்சரை உண்டாக்கும், கேன்சர்னால் புற்றுநோயை உண்டாக்கும் ஏஜென்ட்ஸ்னால் முகவர்களுக்கு பெயர் என்ன? ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள், ரைட்டா? அப்போ கேன்சரை உண்டாக்கும் முகவர்களுக்கு பெயர் என்ன? கார்சினோஜென்ஸ் அப்படின்ட்டான். அப்போ கேன்சர் காசினா கேன்சரை விளைவிக்கும், ஏஜென்ட்ஸ்னால் முகவர்கள், அதை உள்ள பிளட்டில் உள்ள பொருட்களுக்கு ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ்னு அழைக்கப்படுகிறார்கள். கார்சினோஜென்ஸ் என்னது? புற்றுநோய் காரணிகள் அர்த்தம், ரைட்டா? அப்போ தே ஆர் ஃபிசிக்கல் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். அது ஃபிசிக்கல், அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்று அழைக்கிறார்கள். அது போக ஃபிசிக்கல் மற்றும் கெமிக்கல் மற்றும் அயோனைசிங் ரேடியேஷன் மற்றும் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், இந்த 4 ஏஜென்ட்ஸ் முகவர்கள் என்று அழைக்கிறார்கள், இதை, ரைட்டா? இவைகள் ஃபிசிக்கல் அப்படின்னா இயற்பியல், ரைட்டா? ஃபிசிக்கல் அப்படின்னா இயற்பியல் மற்றும் கெமிக்கல் வேதியியல் மற்றும் அயனைசிங்னா அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள் மற்றும் பயாலஜிக்கல் நான் சொல்கிறோம் உயிரியல் காரணிகள், ஏஜென்ட்ஸ்னா காரணிகள், உயிரியல் காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன, ரைட்டா? இவைகள் எது? கார்சினோஜென்ஸ். அப்போ அவைகள் இருக்கின்றன. அதாவது ஃபிசிக்கல் இயற்பியல் காரணமாகவும், கெமிக்கல் வேதியியல் ஏஜென்ட்டுகளாகவும், அல்லது அயோனைசிங் ரேடியேஷன்ஸ். அயோனைசிங் என்னது? அயோனைசிங்னு சொன்னால் நம்மளுக்கு இதை பண்ணுறோம் இல்லையா? அதாவது என்ன சொல்கிறாங்க? அது ரேடியேஷன், கதிர்வீச்சு பண்ணுறோம் இல்லையா? கதிர்வீச்சை தான் அது அயனைசிங் சொல்லுவாங்க. அது அயனியாக்கும். அப்படியே அயனைசிங்னா அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் வருது இல்லையா? அண்டு பயாலஜிக்கல் ரேடியேஷன் அப்படின்னா உயிரியல், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா உயிரியல் முகவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த 4 தான் என்னது? கேன்சரை விளைவிக்கக்கூடியது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஃபிசிக்கல் இரிட்டன்ட் அப்படின்றான். ஃபிசிக்கல் இரிட்டன்ட்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், ரைட்டா? அப்போ ஃபிசிக்கல் இரிட்டன்ட் அப்படின்னு வரும்போது அதை இயற்பியல் காரணிகள்னு சொல்லுவாங்க. அப்போ இரிட்டன்ட்னு என்னது? எரிச்சலை ஏற்படுத்தும். ஒரு இடத்துல உடம்புல என்ன செய்யும்? சுரண்டிக்கிட்டே வேண்டாம், எரிச்சலாக இருக்கப்போ இந்த தோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது இரிட்டன்ட்னு எரிச்சலை ஏற்படும். ஃபிசிக்கல்னால் இயற்பியல், இரிட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல்ன்றது இயற்பியல். இந்த இடத்துல இயற்பியல்னு உடல் ரீதியாக, ரைட்டா? அதான் இயற்பியல்னு சொல்கிறோம். உடல் ரீதியாக தோல்களில் ஏற்படுதுன்னு அதை சொல்லுவாங்க, ரைட்டா? ஃபிசிக்கல் இரிட்டன்ட்னு சொன்னால் உடல் ரீதியாக, அதாவது இயற்பியல் காரணிகள்னு சொல்லுவாங்க இரிட்டன்னா, அல்லது நீ உடல் எரிச்சல்னு சொல்லலாம், ரைட்டா? இது என்ன சொல்லலாம்? இரிட்டன்னா உடலில் எரிச்சல் ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம். இது எவ்வாறாக ஏற்படுதுன்னா, ஹெவி ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர்ஸ் அப்படின்னா அதிகமாக புகைப்பிடித்தல். ஹெவி ஸ்மோக்கிங்னா அதிகமாக புகைப்பிடித்தல் காசஸ்ன்னு விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது? உண்டாக்குகிறது, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. எது? ஹெவி ஸ்மோக்கிங், அதிகமாக புகைப்பிடித்தல், சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது லங் கேன்சரை உண்டாக்குகிறது. அண்டு கேன்சர்ஸ் ஆஃப் ஓரல் கேவிட்டி, இதையும் உண்டாக்குகிறது. கேன்சர்ஸ் ஆஃப் ஓரல் கேவிட்டின்னு சொன்னால் அதை வாய்க்குழி புண்ணுன்னு சொல்லுவாங்க. வாயில் குழி விழுந்துடும் அந்த வாயில், அதுதான் சொல்லுவோம் ஓரல் கேவிட்டினா குழி, ஓரல்னா வாய், மவுத், அதாவது வாயில் குழி விழுகிறது. குழி விழும் புற்றுநோயின் அர்த்தம், ரைட்டா? இந்த ரெண்டையும் ஹெவி ஸ்மோக்கிங் உண்டாக்குகிறது. ஹெவி ஸ்மோக்கிங் காசஸ்னால் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறது விளைவிக்கிறது. எதை? லங் கேன்சர் மற்றும் எதை? அதாவது வாய்க்குழி
அதாவது ஓரல் கேவிட்டினா வாயில் குழி விழுகக்கூடிய கேன்சர்னு என்னது புற்றுநோயை விளைவிக்கிறது. அடுத்து ஃபயர்னிக்ஸ்ன்னு சொன்ன என்னது நெக்ஸ்ட் கமா. அப்போ ஃபயர்னிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நல்லா குரல் வலைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நம்ம தொண்டை குரல் வலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் ஃபயர்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன செய்யும்னு சொன்னால் அதாவது ரெஸ்பிரேஷன், ஃபயர்னிக்ஸ்ன்றது ரெஸ்பிரேஷன் ஆர்கனுக்கும் அதேமாதிரி டைஜஸ்டிவ் ஆர்கனுக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக வேலை செய்யும். இந்த குரல் வழியக்கூடிய காற்றும் போகும் ப்ளஸ்ஸு அது உணவும் போகும் ஃபயர்னிக்ஸ் வழியாக. அதை பேர் த்ரோட்னு சொல்கிறான் பாருங்கள். ஃபயர்னிக்ஸ்னால் இதுலேயும் என்னது கேன்சரே உண்டாக்கும். ஃபயர்னிக்ஸ்ன்னு சொன்னால் த்ரோட்னா தொண்டை வழியாக கூட என்ன போகும், நம்ம சுவாசிக்கிற காற்றும் போகும், சாப்பிட்ற உணவும் போகும், உணவு இன்டெஸ்டினுக்கு போகும், காற்று வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுக்கு போகும். அதுக்கடுத்து லேர்னிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? அப்போ லேர்னிக்ஸ்னாலும் என்னது, அதுவும் குரல் வலை தான், ரைட்டா? லேர்னிக்ஸ்னாலும் குரல் வலை தான், ஃபேர்னிக்ஸ்னாலும் குரல் வலை தான். ஆனால் லேர்னிக்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால், ஃபேர்னிக்ஸ்ன்றது தொண்டையில் தான் இருக்கிறது, த்ரோட்டில், இதுவும் அங்கே தான் இருக்கிறது. இருந்தாலும் ஃபேர்னிக்ஸ் வழியாக கூடிய காற்றும் போகும், சாப்பாடும் போகும். அதுக்கு தான் அது ஃபேர்னிக்ஸ் குரல் வலை பயன்படுகிறது. ஆனால் லேர்னிக்ஸ்ன்றதுக்கு எதுக்கு பயன்படுகிறதுன்னு சொன்னால் சவுண்டை எழுப்புறதுக்கு பயன்படுகிறது. நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த பேசுகிறதையும் பேசும் சத்தத்தை எழுப்ப பயன்படுகிறது. அதேமாதிரி ரெஸ்பிரேட்டரினா சுவாசம் பண்ணக்கூடியதுக்கு ஒரு பகுதியாகவும் விளங்குகிறது. ஆனால் சாப்பாடை அனுமதிக்கிற வேலை அதுக்கு கிடையாது. அது சுவாசத்துக்கு வேலை செய்கிறது, ப்ளஸ்ஸு நம்மளுக்கு பேசுகிற சவுண்டு அதுக்கும் வேலை செய்கிறது. எது? இந்த லேர்னிக்ஸ். இந்த நாள்லையும் புற்றுநோயை உண்டாக்கும்னு சொல்கிறான், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஹெவி ஸ்மோக்கிங், அதிகமான ஸ்மோக் பண்ணுறது விளைவிக்கிறது எதை? லங் கேன்சரை விளைவிக்கும். மேலும் ஓரல் கேவிட்டி, வாயில் புண்ணு உண்டாக்கி கேன்சரை உண்டாக்கும். கேன்சர்ஸ் ஆஃப் ஓரல் கேவிட்டி. ஓரல்னா வாய்ப்புண், குழி, ரைட்டா? அடுத்து ஃபேர்னிக்ஸ் த்ரோட்லேயும் கேன்சரை உண்டாக்கும். அண்டு லார்னிக்ஸ், குரல் வலையிலையும் அந்த குரல் எழுப்பக்கூடிய இடத்துலையும் உனக்கு கேன்சரை உண்டாக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு பீட்டல் அண்டு டுபாக்கோ சீவிங் அப்படின்றான். அப்போ பீத்தல்ன்றது வெத்திலை போடுறோம் இல்லையா, இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வெத்திலை போடுவோம், வெத்திலை போடுறாங்களா, அதான் பீத்தல் அண்டு டுபாக்கோ சீவிங். டுபாக்கோன்னா புகையிலை, பீத்தல் அது மாதிரி வெத்தலை மற்றும் டுபாக்கோ ரெண்டையும் சேர்த்து. சீவிங்னா மெல்லுதல் என்பது, அதாவது இந்த டுபாக்கோன்றது பவுடராக்கி வெத்தலையில் போட்டு மெல்லுவாங்க, அதான் பீத்தல்னு வெத்தலை. அண்டு மேலும் டுபாக்கோன்னா என்னது, அது நம்ம பவுட்ரு, என்னோட பவுட்ரு, அதாவது இந்த சிகரெட் குடிக்கிறோம் இல்லையா, அதுதான் புகையிலை பவுடர், ரைட்டா? டுபாக்கோனா புகையிலை, அதை பவுடராக்கி தான் மெல்ல முடியும், ரைட்டா? புகையிலை மற்றும் வெத்தலையும் சேர்த்து மெல்லுவது, சூவிங்கன்னா மெல்லுவது, வாயில் வச்சு மெல்லுறது. காசஸ்னால் உண்டாக்குகிறது. எதை? ஓரல் கேன்சர்னால் வாய்க்குழி கேன்சர். ஓரல்னால் ஓரல்னாலது வாயில் கேன்சரை உண்டாக்குகிறது, ரைட்டா? ஓரல் கேவிட்டி கிடையாது இந்த இடத்துல. அது கேவிட்டினா வாய்க்குழி கேன்சர். இது ஓரல் கேன்சர்னால் வாயில் கேன்சரை புற்றுநோயை உண்டாக்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸசிவ் எக்ஸ்போசர்ஸ் டு சன்லைட் மே காஸ் ஸ்கின் கேன்சர். அப்போ எக்ஸசிவ் எக்ஸ்போசர்னு என்னது? வெளிக்காட்டி கொள்ளுவது, ரைட்டா? அதில் இருத்தல், அதாவது எக்ஸ்போசர் வெளிக்காட்டி கொள்ளுவது. அதாவது எக்ஸசிவ்னா அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளுதல் வெளியில் காமிக்கிறது கிடையாது, வெளியில் போய் நிற்கிறது. எது? தன் உடம்பை வந்து வெயிலில் இருத்தி கொள்வது, ரைட்டா? அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளுதல் டு சன்லைட்னா சூரிய வெளிச்சத்துக்கு உடம்பு அதிகமாக நீ பயன்படுத்தினால், அது சூரிய வெளிச்சம் அதிகமாக விழுகும்படி பயன்படுத்தினால் மே காஸ் ஸ்கின் கேன்சர்னால் தோலில் உள்ள கேன்சர் வரும், மனுஷனோட தோலில் உள்ள கேன்சர் புற்றுநோய் வரும் அப்படின்னா. அதாவது எக்ஸசிவ்னா அதிகமாக சூரிய வெளிச்சத்துக்கு உடம்பை பயன்படுத்தினால், அப்படி எக்ஸ்போசர்னா வெளிப்படுத்தினால் அதில் போய் நின்றுட்டே இருந்தேன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? மேகாஸ்னா விளைவிக்கும். எதை? ஸ்கின் கேன்சரை விளைவிக்கும். அது ரொம்ப நேரம், கொஞ்ச நேரம் கிடையாது, ரொம்ப நேரம், நீண்ட காலமாக எப்போயுமே வெயிலில் இருக்கானா அவனுக்கு தான் வரும், ரைட்டா? அப்போ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்னு சொன்னால் என்னது? அதாவது வேதியியல் முகவர்கள்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட்ஸ்னால் அது ரியாக்ஷன் புரியும் பொருள் தான், ரைட்டா? கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்னால் வேதியியல் முகவர்கள் அப்படின்றான். அப்போ வேதியியல் முகவர்கள்னு என்னது?
அப்போ நிக்கோட்டின் எதில் இருக்குது? இந்த சிகரெட்டு, பீடி, சுருட்டு இதை குடிக்கிறாங்க இல்லையா, புகையிலை, அதில் நிக்கோட்டின் என்ற ஒரு போதையூட்டும் பொருள் இருக்கிறது. ரைட்டா? இது என்ன செய்யும்? போதையை உண்டாக்கும். இது நீ அந்த புகையிலை செடியில் உள்ள இலைகளில் அதை தான் அதை ட்ரை ஆக்கி பதப்படுத்தி பீடி சிகரெட்டை உண்டாக்குறாங்க. ரைட்டா? அந்த இதுக்குள்ளே தான் நிக்கோட்டின் என்ற ஒரு போதை பொருள் இருக்கிறது. ரைட்டா? அப்போது இப்போ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வேதியியல் முகவர்கள் அப்படின்றான். அப்போ நிக்கோட்டின்னா இது ஒரு போதைப் பொருள். அடுத்து கெஃபைன்றது ஒரு மரத்தில் தாவரத்தில் வரக்கூடிய ஒரு போதைப் பொருள் தான். இந்த ரெண்டுமே போதைப் பொருள் தான். நிக்கோட்டின் வந்து எது புகையிலையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள். கேஃபைன்றது தாவரத்தில் வந்து வரக்கூடிய ஒரு போதைப் பொருள். மூணாவதாக ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் கம்பஸ்டன் ஆஃப் கோல். அப்போ ப்ரொடக்ஷனை தயாரிக்கிறது. கம்பஸ்டன் ஆஃப் கோல்னா என்னது? நிலக்கரியை எரிப்பதன் மூலமாக தயாரிக்கும் பொருட்கள். ப்ரொடக்ஷன் என்னது? பொருட்கள். ஆஃப் கம்பஸ்டன் எரிக்கிறோம் இல்லையா? எதை எரிக்கிறது? கோல்னு நிலக்கரியை. ஆயில், நிலக்கரி மற்றும் ஆயில் என்னது? நம்ம சாப்பிட்ற ஆயில் கிடையாது, பெட்ரோல் இதைத்தான் குறிக்கும். ரைட்டா? அப்போது ப்ரொடக்ஷன் பொருட்களை உண்டாக்குறாங்க. எதிலிருந்து? ஆஃப் கம்பஸ்டன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில். கம்பஸ்டனை எரிக்கிறது. கோல், நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் இந்த மாதிரி ஆயில்களை எரிப்பதனால் கிடைக்கும் பொருட்களிலிருந்தும் இந்த கேன்சர் வரலாம். ரைட்டா? அதான் ப்ரொடக்ஷனை பொருட்கள் எங்கேருந்து கிடைக்கிறது? ஆஃப் கம்பஸ்டன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில். நிலக்கரி மற்றும் எண்ணெயை எரிப்பதனால் கிடைக்கும் பொருட்களிலிருந்தும் வரும். ரைட்டா? அடுத்து பெஸ்டிசைட்ஸ்னு சொன்னது, அதாவது பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லுவாங்க. பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லுவாங்களா, பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ காட்டில் வந்து பூச்சி இருக்குது, செடி கொடி இல்லை, அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறோம் இல்லையா, அதான் பெஸ்டிசைட்ஸ். அதுலேருந்து வரலாம். அடுத்து ஆஸ்பெஸ்டாஸ், அதாவது ஆஸ்பெஸ்டாஸ்ன்னு சொல்கிறான். ஆஸ்பெஸ்டாஸ்ன்னு சொன்ன என்னது? அதாவது ஒரு நார், அதாவது கல் நார்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? ஒரு நார் மாதிரி இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது வந்து ஒரு நார் தான், ஒரு கல் நார்னு சொல்லுவாங்க. ஆஸ்பெட்டாஸ்லேருந்து வரும். அடுத்து நிக்கல் தெரியும் இல்லையா? நிக்கல்லிருந்தும் கேன்சர் வரும். அடுத்து செட்டன் சில டைகள்னு சொன்ன என்னது? அதாவது நம்ம டை அடிக்கிறோம் இல்லையா, சாயம் சேர்ந்த நம்ம இப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம துணிமணிகளுக்கு சாயம் அடிக்கிறோம் இல்லையா, எல்லா துணிகளும் வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கு கலர் எப்படி வருது? சாயங்கள்லேருந்து தான் வருது. ரைட்டா? இப்போ நீங்கள் போடுற சட்டை, பேண்ட்டு இதெல்லாமே வெள்ளை துணி தான், பஞ்சிலிருந்து தான் உண்டாக்குறது. அதுக்கு கலர் எப்படி வருது? சாயங்களிலிருந்து தான் வருகிறது. ரைட்டா? அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறோன்னா, செட்டன் டைஸ்ன்னு சொன்னால் சாயங்கள், சில சாயங்கள்லேருந்தும் வரும். அண்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்றான். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு சொன்னால் இயற்கையாகவே, அதாவது செயற்கையாகவே செய்யப்படக்கூடிய இனிப்புகள்னு அர்த்தம். செயற்கையாக செய்யப்படக்கூடிய இனிப்புகள். இயற்கையிலே இருக்கக்கூடிய இனிப்பு வேறு, செயற்கையில் செய்கிற ஆசிடை வச்சு இனிப்புகள் செய்வாங்க, அதுலேயும் கேன்சர் வரும். இது எல்லாத்துலேயும் கேன்சர் வரும்ன்றான். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னால் செயற்கையாக செய்யப்படும் இனிப்புகள் இன்டியூஸ் கேன்சர்ன்றது மேலே உள்ள எல்லாத்துக்கும் பொருந்தும். இதுவைகள் அனைத்தும் இன்டியூஸ்னா தூண்டுகிறது, உண்டாக்குகிறது. எதை? கேன்சரை உண்டாக்குகிறது. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நிக்கோட்டின், கேஃபைன், ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் கம்பஸ்டன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில், பெஸ்டிசைட்ஸ், ஆஸ்பெட்டாஸ், நிக்கல், செட்டன் டைஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். இந்த அனைத்தும் இன்டியூஸ்னா தூண்டும், உண்டாக்கும். எதை உண்டாக்கும்? கேன்சரை உண்டாக்கும் அப்படிங்கிறான். புரியுதா? இதெல்லாம் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். அடுத்து ரேடியேஷன்ஸ், கதிர்வீச்சுகள். ரைட்டா? ரேடியேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அப்போ ரேடியேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கதிர்வீச்சுன்னு என்னது? இப்போ நம்ம எக்ஸ்ரே எடுக்க போகிறோம், அதில் கதிர்வீச்சு இருக்குது, அதுலேயும் ஒன்று கேன்சர் வரும். அதிகமாக எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டாலே வரும். அதேமாதிரி காமா ரேடியேஷனில் வரும். அப்போ அயனைசிங் ரேடியேஷன்ஸ் அப்படின்றான். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. அயனைசிங் ரேடியேஷன் சொன்னால் அயனியாக்கும் கதிரியக்கங்கள். அப்போது ரேடியேஷனாக கதிர்வீச்சுக்கள். ரைட்டா? அடுத்து அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னா அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள். உதாரணமாக என்னென்ன பார்ப்போமா? உதாரணமாக எக்ஸ்ரே எடுக்க போகிறோம்ல, எக்ஸ்ரே ஒன்று, அது அயனியாக்கும் கதிர்வீச்சு தான். அடுத்து காமா ரேஸ்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஒன்று இருக்குது, ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மனுஷனை உள்ள படுக்க போட்டுருவாங்க, அவனை உடம்புல இருக்க எல்லாம் தெரியும். அடுத்து எக்ஸ்ரே, காமா ரேஸு,
அடுத்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்ட்டான். அப்போ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்னால் கதிரியக்க பொருட்கள்னு அர்த்தம், ரைட்டா? ரேடியோ ஆக்டிவ்னா அது ரேடியேஷனா கதிர்வீச்சு, ரேடியோ ஆக்டிவ்னா கதிர் இயக்க பொருட்கள், ரைட்டா? ஆக்டிவ்னா இயக்கா, ரேடியோனா கதிர் இயக்க பொருட்கள். அண்டு நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ்னால் ரேடியேஷன் கதிர்வீச்சு இல்லாத, ரேடியேஷனாக கதிர்வீச்சு உள்ள, ரைட்டா? அப்போ நான் அயனைசிங் ரேடியேஷன் சொன்னால் கதிர்வீச்சு இல்லாத ஒரு அயனியாக்கும் பொருள், ரைட்டா? அதாவது நான் அயனைசிங்னா இல்லாத, எது இல்லாத? அயனைசிங் ரேடியேஷன்னா அதாவது அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள், ரைட்டா? அது இல்லாதது நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். அப்போ இந்த அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள் இல்லாதது, ரைட்டா? அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் உள்ளதெல்லாம் மேலே, ரைட்டா? இப்போ இல்லாத அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் இல்லாதது, நான் இல்லாதது என்னது? அல்ட்ரா வயலட் ரேஸ். லைக் உதாரணமாக யூவி ரேஸ்ன்னு போட்டிருக்கான். யூனா அல்ட்ரா, வீனா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் கதிர்வீச்சு அயனியாக்கும் கதிர்வீச்சு இல்லை. இதுவும் விளைவிக்கும். எதை விளைவிக்கும்? டிஎன்ஏ டேமேஜ். டிஎன்ஏ உடம்புல உள்ள டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ். இதன் காரணமாக கேன்சர் வரும். லீடிங் டு கேன்சர். லீடிங் என்னது? இதன் காரணமாக டேமேஜ் செய்வதன் காரணமாக டிஎன்ஏவை லீடிங்னா காரணமாக டு கேன்சர். கேன்சர்னால் புற்றுநோயை விளைவிக்கும்ன்றான். நல்லா திரும்பி படிக்கணும் பாருங்கள். அயனைசிங் ரேடியேஷனாக அதை அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள், அதாவது ரேடியேஷன், ஃபஸ்ட் ரேடியேஷன் தலைப்பு கதிர்வீச்சுக்கள், ரைட்டா? இப்போது கதிர்வீச்சுக்கள் என்னென்ன கதிர்வீச்சுகள் வருது? அயனைசேஷன் ரேடியேஷன்ஸ்னால் அயனைசிங் ரேடியேஷனா அதாவது நல்லா அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள் ஆகிய எக்ஸ்ரேலேருந்து வரும், காமா ரேஸ்லேருந்து வரும், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். ரேடியோ ஆக்டிவ்னா கதிர் இயக்க பொருட்களிலிருந்தும் வரும். அது போக மேலும் அப்போது அயனைசேஷன் கதிர்வீச்சு அதாவது ஆகாதது, அயனியாக்கும் கதிர்வீச்சு இல்லாதது, அது இருக்கிறது, இது இல்லாது. நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னா அயனியாக்கும் கதிர்வீச்சு இல்லாதது ஆகிய லைக்னா ஆகிய யூவி ரேஸ்னா அல்ட்ரா வயலட் ரேஸு என்ன செய்யணும்னா காசுன்னு விளைவிக்கும். எதை விளைவிக்கும்? டிஎன்ஏ டேமேஜ். டிஎன்ஏவை அழிக்கும், உடம்புல உள்ள டிஎன்ஏ அழிக்கும். அப்போ அழிக்கும்போது அதன் விளைவாக டு கேன்சர். கேன்சர்னால் புற்றுநோய் வரும், ரைட்? நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். அப்போ பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னு என்னது? உயிரியல் முகவர்கள், காரணிகள், ரைட்டா? உயிரியல் பயாலஜிக்கல்னால் உயிர், பயோனா உயிர், லாஜிக்கல்னால் உயிரியல், முகவர்கள் அல்லது காரணிகள், நீ என்ன சொன்னாலும் ஒன்று தான். அப்போ கேன்சர் காசிங் வைரஸ் ஆர் கால்டு ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்ட்டான். கேன்சர் உண்டாகும், கேன்சர் காசிங் உண்டாகும். யாரால்? வைரஸால் உண்டாகும், கேன்சர் காசிங் வைரஸ். அப்போ கேன்சரை உண்டாக்கும் வைரஸ்கள், ரைட்டா? இதுக்கு பேர் என்னது? கேன்சர் காசிங் வைரஸ். அப்படின்னா கேன்சர் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆர்னு இருக்கின்றன. எவ்வாறாக இருக்குன்னா அழைக்கப்படுகின்றன. அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாக? ஆன்கோஜெனிக் வைரஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ கேன்சரை விளைவிக்கும் வைரஸ்கள் அதாவது எவ்வாறாக அழைக்கப்படுகின்றன? ஆன்கோஜெனிக் வைரஸஸ் அப்படி என்று அழைக்கப்படுகின்றன. கேன்சர் காசிங் வைரஸ்னால் கேன்சரை விளைவிக்கும் வைரஸ்கள் அழைக்கப்படுகின்றன, அழைக்கப்படுகின்றன ஆன்கோஜெனிக் வைரஸ் என்று, ரைட்டா? நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இந்த கேன்சருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்னது? அதை சிகிச்சைகள், அதாவது புற்றுநோய் சிகிச்சைகள். அப்போ பார்க்கலாமா? அப்போது த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ். அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுன்றது சிகிச்சையானது, புற்றுநோய்க்கு சிகிச்சை. த ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை ஆஃப் கேன்சருக்கு சிகிச்சையானது இன்வால்வ்ஸ்னால் நடைபெறுகிறது. எதில்? த ஃபாலோவிங் மெத்தட்ஸ், கீழ்கண்ட வழிமுறைகளில் செய்யப்படுகிறது. இன்வால்வ்ஸ் செய்யப்படுகிறது, நடைபெறுகிறது, அடங்கி இருக்கிறது, எல்லாம் ஒன்று தான். அப்போது இந்த கேன்சர் ஆஃப் ட்ரீட்மெண்ட், கேன்சர்னால் அது கேன்சர்னால் புற்றுநோயோட சிகிச்சை
இன்வால்வ்ஸ்னால் இருக்கிறது, நடைபெறுகிறது, செய்யப்படுகிறது. இவ்வாறாக த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் கீழ்கண்ட வழிமுறைகளின் பிரகாரம் அது கேன்சர் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அடுத்து சர்ஜரின்னு என்னது? அறுவை சிகிச்சை. ஃபஸ்ட்டு அறுவை சிகிச்சை மூலிமா எவ்வாறு நம்ம கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லலாம். கேன்சர்னாலே டியூமர் தான், ரைட்டா? டியூமர்னு என்னது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், கட்டி. கேன்சர் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அதனால் கட்டி வர ஆரம்பிச்சிடும், ரைட்டா? அப்போ டியூமர்ஸ் ஆர் ரிமூவ்டு பை சர்ஜரி. அப்படின்னா டியூமர்ஸ்னால் இந்த கட்டிகள், டியூமர்ஸ்னாலே கேன்சர் தான், ரைட்டா? டியூமர்ஸ் ஆர் ரிமூவ்டு, இந்த கட்டிகள் ஆர் ரிமூவ்டு நீக்கப்படுகின்றன. எவ்வாறு? பை சர்ஜரின்னு என்னது? அறுவை சிகிச்சை மூலமாக இந்த கட்டிகள் நீக்கப்படுகின்றன. எதற்காக வேண்டி? டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல். அப்படின்னா டு ப்ரிவென்ட் தடுப்பதற்கு. எதற்கு? மேலும் வளராமல் தடுப்பதற்கு. ஃபர்தர்னு மேலும், ஸ்ப்ரெட்னா வளராமல், பரவாமல், ஆஃப் கேன்சர் செல்னால புற்றுநோய் செல்கள் மேலும் பரவாமல் தடுப்பதற்காக வேண்டி அந்த கட்டியை சர்ஜரி மூலமாக, சர்ஜரி என்னது? அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்படுகின்றன. அந்த கட்டி தான் என்னது? கேன்சர். அந்த கட்டியை இப்போ இன்னும் பேசாமல் விட்டுட்டிங்கன்னா அது பரவிக்கிட்டே இருக்கும், பெரிய கட்டி ஆகிட்டே இருக்கும். அதை வெட்டி எடுத்துட்டோம்னா பரவாது, ரைட்டா? அதான் சார் டியூமர்ஸ் ஆர் ரிமூவ்ட்னா கட்டிகள் நீக்கப்படுகின்றன பை சர்ஜரினா அறுவை சிகிச்சை மூலம். எதற்கு? டு ப்ரிவென்ட் தடுப்பதற்கு. எது தடுப்பதற்கு? ஃபர்தர் மேலும் பரவாமல் இருக்க கேன்சர் செல்கள், மேலும் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல். அப்படின்னா மேலும் பரவாமல் இருக்க. எது பரவாமல் இருக்க? கேன்சர் செல் பரவாமல் இருக்க சிசேரியன் மூலமாக எடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் தியரப்பி அப்படின்றான். அப்போ ரேடியேஷன் தியரப்பின்னு என்னது? தியரப்பின்னா சிகிச்சை, ரைட்டா? அப்போ ரேடியேஷனா கதிரியக்கம் மூலமாக சிகிச்சை வழங்கப்படுகிறது, ரைட்டா? ஒரு ரேடியேஷனை கொடுத்து அதை அழிச்சிடுவாங்க, ரைட்டா? உள்ளே எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் அதை ரேடியேஷன் தியரப்பி என்பார். ரேடியேஷனா கதிரியக்க சிகிச்சை அப்படின்றான். அப்போது டியூமர் செல்ஸ் ஆர் irradiated by lethal doses of radiation while protecting the surrounding normal cells. அப்படின்னா அப்போ டியூமர் செல்ஸ்னால் இந்த கட்டிகள், ரைட்டா? இந்த கட்டிகள் என்ன செய்கிறது? அதாவது கட்டிகள் அகற்றப்படுகின்றன. டியூமர் செல்ஸ் ஆர் irradiated என்ன தெரியுமா? ரேடியேஷனை கதிர்வீச்சை பயன்படுத்தி ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு பேர் தான் irradiated அப்படின்றான், ரைட்டா? irradiated மீன்ஸ் என்னது? ரேடியேஷன் மூலமாக, ரேடியேஷனை கதிர்வீச்சு மூலமாக சிகிச்சை அளிப்பதற்கு பேர் தான் என்னது? இர்ரேடியேஷன் என்று பொருள், ரைட்டா? irradiated என்னது? நல்லா கவனிச்சுக்கணும். ரேடியேட்டர்னா கதிர்வீச்சுகள், ரைட்டா? வெளியே செல்லப்படுகிறது. அப்போ irradiated என்னது? கதிர்வீச்சை பயன்படுத்தி, ரேடியேஷன் பை யூஸிங் த ரேடியேஷன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் இஸ் கால்டு irradiated. அப்படின்னா கதிர்வீச்சை பயன்படுத்தி சிகிச்சை அளித்தால் அதற்கு பெயர் irradiated என்று அர்த்தம். அப்போ டியூமர் செல்ஸ் ஆர் irradiated. அப்படின்னா டியூமர் செல்ஸ்னால் கட்டிகள் ஆர் எவ்வாறாக கட்டிகள்? டியூமர்ன்றது கேன்சர் செல்கள் அந்த கேன்சர் கட்டிகள் ஆர் என்ன செய்யப்படுகிறது? கதிர்வீச்சை பயன்படுத்தி என்னது? சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு தான் irradiatedன்னு போட்டான். கதிர்வீச்சை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எவ்வாறாக? பை லீத்தல் டோசஸ் அப்படின்றான். லீத்தல் டோசஸ்ன்னு சொன்னால் சாகடிக்கும் மருந்துன்னு அர்த்தம். லீத்தல்னு சாகடிக்கும் மருந்து, டோசஸ்னால் மருந்து, ரைட்டா? பை லீத்தல்னா என்னது? சாகடிக்கும் மருந்து. அப்படின்னா அந்த புற்றுநோயை சாகடிக்கும் மருந்தை பயன்படுத்தி ஆஃப் ரேடியேஷன் எப்படி? அப்போ எப்படி? புற்றுநோயை சாகடிக்கும் மருந்தை பயன்படுத்தி ஆஃப் ரேடியேஷன்ஸ் கதிர்வீச்சில் உள்ள புற்றுநோயை சாகடிக்கும் மருந்தை பயன்படுத்தி டியூமர் செல்கள் எவ்வாறாக அகற்றப்படுகின்றன? கதிர்வீச்சின் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுது. irradiated கதிர்வீச்சு மூலம் சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ப்ரொடெக்டிங் த சரௌண்டிங் நார்மல் செல்ஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் இவன் கதிர்வீச்சை உடம்புல பாய்ச்சும்போது, அந்த கட்டி மேலே பாய்ச்சும்போது அந்த கதிர்வீச்சு பக்கத்தில் உள்ள செல்லில் படும் இல்லையா? அந்த செல்லும் செத்து போயிடும் இல்லையா? அதை சாகாமல் பார்த்துக்கிறணுன்றான். கதிர்வீச்சில் உள்ள செல்லுகள் மட்டும்தான் சாகணும், ரைட்டா? கதிர்வீச்சில் அந்த கட்டியில் உள்ள செல்லுகள் தான் சாகணும். ஆனால் பக்கத்தில் உள்ள நல்ல செல்லுகள் சாகக்கூடாது, ரைட்டா? அதுதான் அந்த நேரத்தில்
ப்ரொடெக்டிங் த சரௌண்டிங் நார்மல் செல் அப்படின்னா ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கப்படுகிறது. த சரௌண்டிங்னா அதை சுற்றியுள்ள, எதை சுற்றியுள்ள, அந்த டியூமரை சுற்றியுள்ள நார்மல் செல், நல்ல செல்லுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த சிகிச்சை கொடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. டியூமர் செல்ஸ் ஆர் இர்ரேடியேட்டட்னா டியூமர் செல்ஸ்கள் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. ரைட்டா? எவ்வாறாக சிகிச்சை அளிக்கப்படனா இப்படியே போடு. இர்ரேடியேட்னா முதல்ல டெஃபினிஷன் சொல்லிட்டேன், நீங்கள் இப்படியே போட்டுக்கோங்க. டியூமர் செல்னா புற்றுநோய் கட்டிகள் உள்ள செல்லுகள் இருட்டிட்டன்னா சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. எவ்வாறாக? பை லீத்தல் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ். லீத்தல் டோசஸ்னால் சாகடிக்கும் மருந்து ஆகிய ரேடியேஷன், சாகடிக்கும் மருந்து ஆகிய ரேடியேஷன் கதிர்வீச்சால் அவை டியூமர் செல்கள் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. இர்ரேடியேட்டட்னா நீ சிகிச்சை அளிக்கப்படுகின்றன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் மீனிங் என்னது? ரேடியேஷன் பயன்படுத்தி சிகிச்சை வழங்குவதல். ரைட்டா? இப்போ என்னால் புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு. டியூமர் செல்ஸ் ஆர் இர்ரேடியேட்னா டியூமர் செல்கள் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. எவ்வாறாக? பை லீத்தல் டோசஸ். லீத்தல்னா சாகடிக்கும் மருந்து. அப்போ சாகடிக்கும் மருந்துன்னு என்னது? ரேடியேஷன் தான் மருந்து, கதிர்வீச்சு தான் மருந்து. ஆஃப் ரேடியேஷன்ஸ், கதிர்வீச்சின் மூலமாக சாகும் வரை இதுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒயில் ப்ரொடெக்டிங் த சரௌண்டிங் நார்மல் செல்ஸ், அந்த நேரத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஒயில்னா அந்த நேரத்தில், ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கப்படுகிறது. எது? த சரௌண்டிங் நார்மல் செல்ஸ், அதாவது நல்ல செல்லுகள் சுற்றி அதை அந்த கட்டியை சுற்றி உள்ள நல்ல செல்லுகள் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்து கீமோதெரப்பின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரைட்டா? கீமோதெரப்பின்னு சொன்னால் அதாவது வேதி மருந்து சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஹீமோனா அதாவது கெமிஸ்ட்ரின்னு சொல்லணும்ல, அதான் தெரப்பி அப்படின்னா வேதியியல் மருந்து, தெரப்பி சிகிச்சை அப்படின்னு அர்த்தம். வேதி மருந்து சிகிச்சைன்னு சொல்லலாம் இதை. அதை தான் ஹீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் பாருங்கள். இட் இன்வால்வ்ஸ்னால் இது நடைபெறுகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னால் தெளிவாக நடைபெறுகிறது. எப்படி? ஆன்டி கேன்சரியஸ் ட்ரக்ஸ் அப்படின்னா ஆன்டி கேன்சரியஸ் ட்ரக்ஸ். கேன்சரியஸ்னு என்னது? கேன்சர்னால் புற்றுநோய், ட்ரக்ஸ்னு என்னது? மருந்து. ரைட்டா? கேன்சர்னால் புற்றுநோய். அப்போ ஆன்டி கேன்சரியஸ்ன்னு சொன்னால் அது எதிர்த்து செயல்படக்கூடிய புற்றுநோய் நோய்கள் நான் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ ட்ரக்ஸ்னால் மருந்துகள். ரைட்டா? ட்ரக்ஸ்னால் மருந்துகள்னு சொல்லுவாங்க.